எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது பாருங்க. இவ்வளோ அழகான இவ்வளோ ஹெல்த்தியான ஒரு புட்டு தான் பண்ண போறாங்க. இது பண்ணி இருக்கிறது பீட்ரூட் வச்சுட்டு தான். இதில் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் நான் ஆட் பண்ணி கொடுக்கல. பீட்ரூட்டோட கலர் தான் இது. இதுக்கு சைட் டிஷ்ஷாக கடலை குழம்பு, பயர் குழம்பு, ஃபிஷ் குழம்பு, அதே மாதிரி பப்படம் கூடி பசஞ்சு சாப்பிடலாம். ஆனால் இதுக்கு பழம் இல்லை சர்க்கரை அது போட்டு சாப்பிட்றதோட இந்த குழம்பு தான் நல்லாயிருக்கும். இந்த குழம்போட எல்லாம் ரெசிபி நான் அப்லோட் பண்ணி இருக்கு. பார்க்காதவங்க இருந்தால் அது ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஹெல்த்தியான ரொம்ப கலர்ஃபுல்லான இந்த புட்டு எப்படி பண்ணுறேன்னு பார்த்துட்டு வரலாம். ஒரு கப்பு புட்டு ஃப்ளோர் நான் இங்கே எடுத்துருக்கு. புட்டு ஃப்ளோர் புட்டு பவுடர் எப்படி ரெடி பண்ணுறேன்ட்டு ஒரு டீட்டெயில்டான வீடியோ ஆல்ரெடி நான் கேரளா சமையலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க இருந்தால் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு அந்த அரிசி சாக் பண்ணதிலிருந்து லாஸ்ட்டு புட்டு பண்ணுற வரைக்கும் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கு. அது பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேட்டுக்கோங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறேன். இப்போ ஒரு கப்பு புட்டு பொடிக்கு நான் இங்கே எடுத்துருக்கிறது ஒரு பீட்ரூட், ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்துருக்கு. இது ஃபுல்லாக எடுக்கலை, இதோட பாதி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட்ரூட் எடுக்கும்போது பார்த்துக்கோங்க, இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற நல்ல டார்க்காக இருக்கிற பீட்ரூட் எடுத்துக்கோங்க. டார்க்காக இருக்கிற பீட்ரூட் எடுத்தால் நம்ம புட்டு நல்ல கலராக கிடைக்கும். சில பீட்ரூட் கட் பண்ணும்போது உள்ளே வெள்ளை கலராக இருக்கும். அந்த மாதிரி பீட்ரூட் எடுத்தால் நம்ம புட்டு அந்த அளவுக்கு நல்ல கலராக கிடைக்காது. இது தோல் உரிச்சதுக்கப்புறம் சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு ஒரு டைம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அரைக்கும் போது தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. ஒரு டைம் அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள், இதுக்குள்ளே ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி ஜூஸ் இருக்குது. ஸோ அது பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூனா இல்லை 3 ஸ்பூனா தண்ணி ஊற்றி கொடுத்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி தண்ணி கம்மியாக ஊற்றி கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது நம்ம எடுத்து வச்சு அந்த புட்டு ஃப்ளோருக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். முதல்ல மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டியதில்லை. இது மட்டும் போட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். முதல்ல ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பிசைறதுக்குள்ளே இடையில ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்ட் இல்லை, கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் போட்டு பிசைஞ்சிடலாம். இப்போ தண்ணி எதுவுமே ஊற்ற நம்ம அடித்து வச்சு அந்த பீட்ரூட்டோட மிக்ஸ் தான் போட்டிருக்கு. ஒரு டைம் நல்லா கையில் பிசைஞ்சு பாருங்கள். கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணுறதுக்கப்புறம் இந்த மாவு அந்த தண்ணியில் அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் மாவு ட்ரை ஆகிடும், காஞ்சிடும். அப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி தொளிச்சு கொடுத்து மெதுவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி போட்ட புட்டோட வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கு எவ்வளோ டைம் ஆகும், எவ்வளோ தண்ணி ஊற்றணும், எப்படி பண்ணுறது, எப்படி புட்டோட ஃப்ளோர் மிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயிலாக சொல்லியிருக்கு. ஒரு டைம் அது பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம புட்டு ஃப்ளோர் மிக்ஸ் பண்ண காஞ்சிடுச்சு. நம்ம அரைச்சி அந்த மிக்சிக்குள்ளே கொஞ்சம் அந்த பீட்ரூட்டில் ஒட்டி இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு கொடுத்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி தெளித்து கொடுத்து அதை மிக்ஸ் பண்ணி அது மாவு காஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் தெளித்து கொடுத்துருங்க. அதே மாதிரி ஓரளவுக்கு பாருங்கள், நம்ம புட்டோட ஃப்ளோர் ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்குது. கொஞ்சம் நேரம் அப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இது மாவு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு எப்படி பார்க்குறேன்னா பாருங்கள், இந்த மாதிரி கையில் மாவு ரவுண்டாக போலாக எடுத்துக்கோங்க. அதை உடச்சி விட்டால் மறுபடியும் அந்த ஃப்ளோர் அப்படியே விழுந்துடும். அதுதான் நம்ம புட்டோட ஃப்ளோர் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னு செக் பண்ணுறது. இப்போ புட்டு பண்ணிடலாம். நான் குக்கருக்கு மேலே வைக்கிற அந்த புட்டுக்குட்டி தான் எங்கிட்ட இருக்குது. ஸோ குக்கர் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஸ்டீம் வர்றதுக்காக, ஆவி வர்றதுக்காக வச்சுருக்கு. இப்போ புட்டுக்குட்டி எடுத்து முதல்ல அதுக்குள்ளே கொஞ்சம் தேங்காய் போட்டு அதுக்கப்புறம் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிறத அந்த புட்டோட பவுடர் போட்டு கொடுத்துடலாம். உங்கள் இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 3 பீஸா இல்லை 4 பீஸா இல்லை 1 பீஸா கூடி எப்படி வேணாலும் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் இது 3 பீஸை தான் எடுக்கிறேன். முதல்ல கொஞ்சம் போட்டு கொடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் போட்டு கொடுத்து மறுபடியும் இந்த புட்டு ஃப்ளோர் போட்டு கொடுத்து அந்த மாதிரி இடையில விட்டு விட்டு தேங்காய் போட்டு தான் நான் இப்போ ரெடி பண்ணி எடுக்கிறேன். புட்டு பவுடர் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் வைக்க முடிஞ்ச வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புட்டு பண்ணால் இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும்.
புட்டோட பீஸ் வந்து ஒரே மாதிரி கிடைக்கிறதுக்கு முதல்ல நான் வந்து கொஞ்சம் தேங்காய் போட்டதுக்கப்புறம் 3 ஸ்பூன் மாவு போட்டு கொடுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் தேங்காய் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் 3 ஸ்பூன் மாவு போட்டிருக்கு. மறுபடியும் தேங்காய் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் இதே மாதிரி 3 ஸ்பூன் மாவு போட்டு தான் ஒரே மாதிரி கட் பண்ணுறீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அதை பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் தேங்காய் போட்டுட்டு இந்த ஸ்பூன் வச்சு கொஞ்சம் அந்த தேங்காயோட லெவல் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுக்குறேன். இந்த மாதிரி பண்ணும்போது கீழே இருக்கிற மாவு வந்து கொஞ்சம் அமுங்கி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி பண்ணிடுச்சுன்னா இந்த புட்டு வந்து ஹார்டாகி போயிடும். அப்படி பண்ணாதீங்க. நான் இப்போ பண்ணுறது வந்து நான் வீடியோக்காக பண்ணும்போது அது புட்டு எடுக்கும்போது அந்த லெவல் வந்து அந்த தேங்காயோட லெவல் மாவோட லெவல் வந்து கரெக்டாக கிடைக்கிறதுக்கு, அப்போ தான் ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் அப்படி பண்ணாங்க. அப்படி பண்ணாதீங்க. இப்போது நான் ரொம்ப அமர்த்தி கொடுக்கல, சாஃப்டாக தான் இருக்குது. நீங்கள் அமர்த்தும் போது பை சான்ஸ் அது ஹார்டாகி போயிடுச்சுன்னா புட்டு வந்து கல் மாதிரியா இருக்கும். ஸோ அப்படி பண்ண வேண்டாம். சும்மா புட்டோட ஃப்ளோர் போட்டு கொடுத்தாலே போதும். புட்டு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், ஒரு குட்டி புட்டோட ஃப்ளோர் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ வந்து இது ஸ்டீம் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி 2-3 பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க எவ்வளோ நேரம் புட்டு வேகணும் அப்படின்ட்டு. பாருங்கள், ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்ல ஃபோர்ஸில் ஆவி வர ஆரம்பித்ததுக்கப்புறம் தீ வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 நிமிஷம் அப்படியே ஆவியிலிருந்து வேகட்டும். அதுக்கப்புறம் வந்து புட்டு சூடோடையே இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கலாம். பீட்ரூட் புட்டு பண்ணும்போது சூடோடு இந்த ஆவி வந்ததுக்கு பிறகு உடனே எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் வச்சு இந்த ஆவியெல்லாம் போய் சூடெல்லாம் போனதுக்கப்புறம் எடுத்துருச்சுன்னு இந்த கலர் கிடைக்காது. புட்டு வந்து கொஞ்சம் மஞ்சள் கலர் மாதிரி ஆகி போயிடும். ஸோ நீங்கள் அது கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சூப்பரான ஹெல்த்தியான பீட்ரூட் புட்டு வந்து ரெடியாக இருக்குது. இதுக்கு மேட்ச் ஆகிற குழம்போட ரெசிபீஸ், ஐ மீன் சைட் டிஷ் எல்லாமே வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கு. கடலைக்குழம்பு, பயர் குழம்பு, அப்புறம் வந்து மீன் குழம்பு எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கு. நீங்கள் அது ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப கலர்ஃபுல்லான இந்த பீட்ரூட் புட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் டவுட்ஸு இல்லை கமெண்ட்ஸு எது இருந்தாலும் சொல்லுங்கள். இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ரெசிபி ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கேரளா சமையல் கொடுத்துட்டு இருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு சமையல் ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.